ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. பழைய நகையை கொடுத்து wait 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். Magic Old Gold Exchange. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. உடனே மாற்று புதுக்கோட்டை திமுக மாநகர செயலாளர் பதவி நியமனத்தை எதிர்த்து மாநகர நிர்வாகிகள் மற்றும் வட்ட செயலாளர்கள் தொடர்ந்து நடத்தி வரும் போராட்டங்கள் உச்சகட்டத்தை எட்டியுள்ளன. செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற திமுக வடக்கு மாவட்ட PL2 கூட்டத்தில் மண்டல பொறுப்பாளரும் அமைச்சருமான KN நேருவை மாநகர பொறுப்பாளருக்கு எதிரான அணியினர் வழிமறித்து மாநகர பொறுப்பாளரை மாற்று என்ற முழக்கங்களுடன் எங்களை நீக்குங்கள் என கோரி ஆவேசமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுக்கோட்டை திமுக மாநகர செயலாளராக இருந்த அமைச்சர் KN நேருவின் ஆதரவாளரான செந்தில் உடல்நலக்குறைவால் கடந்த ஆண்டு உயிரிழந்தார். இதையடுத்து புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட தொண்டரணி அமைப்பாளராக இருந்த ராஜேஷ் மாநகர பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு கட்சி தலைமையால் அறிவிக்கப்பட்டார். ஆனால் இந்த நியமனத்துக்கு மாநகர வட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் தங்களது கடுமையான கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்தனர். ராஜேஷின் நியமனத்தை மாற்ற கோரி நிர்வாகிகள் சென்னை சென்று கட்சித் தலைவர் MK ஸ்டாலினிடம் மனு அளித்தனர். மேலும் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தினர். கடந்த மாதம் நடைபெற்ற மண்டல கூட்டத்தில் அமைச்சர் நேரு கலந்து கொண்ட போதும் இதே கோரிக்கை எழுப்பப்பட்டு சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது மூத்த தலைவர் கவிதை பித்தன் விரைவில் தலைமை நடவடிக்கை எடுக்கும் என சமாதானம் செய்து வைத்தார். இருப்பினும் இதுவரை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இந்த நிலையில் புதுக்கோட்டை தெற்கு மற்றும் வடக்கு மாவட்டங்களின் திமுக PL2 கூட்டங்கள் செவ்வாய்க்கிழமை மண்டல பொறுப்பாளரும் அமைச்சருமான KN நேரு தலைமையில் நடைபெற்றன. தெற்கு மாவட்ட கூட்டத்தில் அமைச்சர் மெய்யநாதனின் படம் பதாகையில் இடம்பெறாததால் மற்றொரு சலசலப்பு உருவானது. இதைத் தொடர்ந்து வடக்கு மாவட்ட கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் KN நேரு, S ரகுபதி, சிவ மெய்யநாதன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு வருகை தந்த அமைச்சர்களை மாநகர பொறுப்பாளர் ராஜேஷுக்கு எதிரான அணியினர் திரளாக கூடி மாநகர பொறுப்பாளரை மாற்று என்ற பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டனர். பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை இல்லை, எங்களை நீக்குங்கள் என கூறி அவர்கள் அமைச்சர் நேருவை வழிமறித்து நின்றனர். இதனால் அங்கு பதற்றம் நிலவியது. அமைச்சர் நேரு தலைமையின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்போம், தேர்தல் நேரத்தில் இப்படி செய்யக்கூடாது என கூறி போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்தும் என்றார். ஆனாலும் நிர்வாகிகள் இதே பதிலை பலமுறை கேட்டுவிட்டோம் என விரக்தியுடன் கூறினர். திமுகவின் உட்கட்சி பூசல் உச்சமடைந்துள்ள இந்த நிலையில் தேர்தல் நெருங்குவதற்கு முன்பு இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமென மூத்த கட்சியினர் வலியுறுத்துகின்றனர். உட்கட்சி மோதல் தொடர்ந்தால் அது தேர்தல் முடிவுகளை பாதிக்கும். கட்சி தலைமை உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டுமென அவர்கள் வலியுறுத்துகின்றனர். புதுக்கோட்டை திமுகவில் உட்கட்சி மோதல் பல ஆண்டுகளாக மறைமுகமாக இருந்து வந்தாலும் மாநகர பொறுப்பாளர் நியமனம் இப்போது பகிரங்க மோதலாக வெடித்துள்ளது. கட்சித் தலைவர் MK ஸ்டாலின் உள்ளூர் பிரச்சனைகளை உள்ளூர் தலைவர்களே பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டுமென்ற நிலைப்பாட்டை வழக்கமாக கடைபிடிக்கிறார். ஆனால் புதுக்கோட்டை விவகாரத்தில் தலைமையின் அமைதியும் நிர்வாகிகளிடையே உள்ள கோபத்தை அதிகரித்துள்ளது. மாநகர பொறுப்பாளரை உடனே மாற்று
மாற்று உடனே மாற்று மாநகர பொறுப்பாளரை உடனே மாற்று உடனே மாற்று ஒருத்தர் கூட இது இல்லாம நீங்க பண்ணலாம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.